முகேஷ் அம்பானியோட வைஃப் நீதா அம்பானி தன்னோட பையனோட ப்ரீ வெட்டிங் அன்னைக்கு போட்ட நெக்லஸ் தான் இது. ஆனா இந்த நெக்லஸ் மேட்டர் கிடையாது. அந்த நெக்லஸ்ல பதிக்கப்பட்ட அந்த ஸ்டோன்ஸ் கிட்டத்தட்ட பெரிய அந்த 2 ஸ்டோனோட மதிப்பு மட்டுமே பல கோடி. அப்ப நீங்க யோசிக்கலாம், எதனால இந்த நெக்லஸ் இவ்வளவு காஸ்ட்லி அப்படின்ட்டு. வாங்க ஃபுல்லா எதனாலன்னு பார்க்கலாம். ஹே காய்ஸ், திஸ் இஸ் WME. நான் உங்கள் ஹோஸ்ட். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீதா அம்பானி அவங்களோட பையனோட ப்ரீ வெட்டிங் அன்னைக்கு போட்ட இந்த நெக்லஸோட காஸ்ட் கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு நெக்லஸ். ஆனா அது மேட்டர் கிடையாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான எலமெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய இருக்கு. சில்வர், கோல்ட், பிளாட்டினம், டைமண்ட் அப்படின்ட்டு. டைமண்ட் தான் நம்மளெல்லாம் பெரிய ஒரு ஒரு எலமெண்ட்டா நம்மளை பார்க்க வச்ச அந்த டைமண்டை தாண்டியுமே நிறைய எலமெண்ட்ஸ் இந்த உலகத்துல எக்ஸ்பென்சிவா இருக்கு. அந்த கேட்டகரியில ரொம்ப ரேரஸ்டான ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு எலமெண்ட் தான் எம்ரால்ட். இந்த எம்ரால்ட் அப்படிங்கிற இந்த எலமெண்ட் ரொம்ப ரேர்னு சொல்றதுக்கு காரணம், இதை மண்ணிலிருந்து எடுக்கிறதுக்கு மட்டுமே நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது கிடைக்கிறதுமே ரொம்ப ரேர். அந்த ஒரு ரீசனால தான் இந்த எம்ரால்டுங்கிற எலமெண்டோட ரேட் ரொம்பவுமே அதிகம். இந்த எம்ரால்டோட ரேட்டை தாண்டி இது அவைலபிலிட்டியே ரொம்ப கம்மிங்கும் போது எப்படி முகேஷ் அம்பானியோட பையனோட ப்ரீ வெட்டிங் அன்னைக்கு லேடிஸ் யூஸ் பண்ற ஜுவல்லரிஸ்ல மட்டும் இவ்வளோ எம்ரால்ட் தென்பட்டிருக்கு. வாவ், உண்மையாவே இதுதான் பவர் பிளே அண்ட் மணி பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இவ்வளோ எக்ஸ்பென்சிவான எலமெண்ட்டை இவ்வளோ அசால்ட்டாக போட்டிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க தானே. அதில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஸ்டோனோட சைஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அதையும் தாண்டி அதில் ஏகப்பட்ட எம்ரால்ட்ஸை மறுபடியும் அதில் இன்டர்கிரேட் பண்ணியிருக்காங்க, குட்டி எம்ரால்ட்ஸாக. இது எம்ரால்டு பார்க்கறதுக்கே க்ரீனாக இருக்கிறதுனால ரொம்பவுமே அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரொம்பவுமே காஸ்ட்லியாகவும் இருக்கும். இந்த எம்ரால்டை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அதையும் தாண்டி டைமண்டை தாண்டி இது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இதோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலுமே இது வாங்கிறதுக்கே கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் மட்டும் இவ்வளோ எம்ரால்ட்ஸ் மட்டுமே இருந்திருக்கு. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த நெக்லஸை மேட் பண்ணப்பட்டது எம்ரால்ட் ப்ளஸ் கோல்ட். ஸோ அதனாலும் இதோட காஸ்ட் ரொம்பவுமே ஹையாக இருக்கும். இதோட ரிவீல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 500 crores, 500 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு நெக்லஸ் அது. இது வெறும் ரிவீல்டு ரேட்டு தான். இதையும் தாண்டி இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. மேபி அதையும் தாண்டி இருக்கலாம், வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். இதை இவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா இந்த மெட்டீரியலோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மிங்கிறதுனால. முகேஷ் அம்பானியோட நெட்வொர்த்துக்கு இந்த 500 கோடி ரூபாய் நெக்லஸுங்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஸோ அதனால நம்ம இதை அவ்வளோ யோசிக்க வேண்டாம். ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் எப்படி இவங்களுக்கு இவ்வளோ அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னு தான் நம்ம யோசிக்கணும். அதை யோசித்த காரணம் கிடைக்காது, அதனால அதையும் யோசிக்கிறது நிறுத்திடலாம். எனிவே, ரிச் இஸ் ஆல்வேஸ் ரிச். அதுதான் இந்த இடத்துல தெரியுது. வேற லெவலில் இருக்குது இவங்களோட ஒரு பவர் பிளே தட் மணி பிளே. ஸோ வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். வீடியோட கன்க்ளூஷன் எதுவுமே கிடையாது. எம்ரால்ட் அப்படிங்கிறது காஸ்ட்லியான ஒரு எலமெண்ட்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நெக்லஸோட எக்ஸாக்ட் ப்ரைஸையும் சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.